அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையா ராஜினாமா செய்கிறார். மரகதம் குமாரவேல் உள்ளிட்ட 3 எம்எல்ஏக்களை தொடர்ந்து மேலும் ஒரு எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையாவும் ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த எண்ணிக்கை 3 4 உயர்ந்திருக்கிறது. ஆக இதுவும் ஏற்கப்படுற பட்சத்தில் 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 4 அல்ல 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரக்கூடிய சூழல் உருவாகும். சபாநாயகரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கி இருக்கிறார் இசக்கி சுப்பையா. இசக்கி சுப்பையா அப்பா சமுத்திரத்தை சேர்ந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர். அவரும் மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமாரவேல் உள்ளிட்ட 3 எம்எல்ஏக்களை தொடர்ந்து இசக்கி சுப்பையாவும் இன்னைக்கு ராஜினாமா செய்கிறார். இயல்பாக அவரும் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வார் அப்படின்னே யூகிக்க தோணுது. அப்படித்தான் செய்தி அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. த பேட்டர்ன் இஸ் வெரி கிளியர். நேற்று 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்று ஒருவர் என மொத்தமாக 4 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். நேற்று ராஜினாமா செய்த 3 ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டு அந்த தொகுதிகள் காலியாகவும் உருவாயிருக்கின்றன. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை வளாகத்தில் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜில் சபாநாயகர் வந்துட்டார். சபாநாயகரும் கூட. ஸோ இப்போ அவர் வணக்க வைத்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுப்பார். சபாநாயகர் நேற்றை போல அதை ஏற்றுக்கொள்கிறாரா? இந்த தொகுதியும் அம்பாசமுத்திரம் தொகுதியும் காலியாகுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நேரலை காட்சிகள் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளில் நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கிற இந்த வேளையில் அரங்கேறக்கூடிய லைவ் விஷுவல்ஸ் இவை. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்களை சந்தித்து அதிமுக எம்எல்ஏ, மேலும் ஒரு அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையாவும் ராஜினாமா கடிதம் கொடுக்கிறார். சபாநாயகர் அவரோடு உரையாடக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். லைவ் விஷுவல்ஸை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை வளாகத்தில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம பார்க்குறோம். இந்த ராஜினாமா கடிதத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி உரையாடுகிறார்கள் சபாநாயகரும் எம்எல்ஏவா ராஜினாமா செய்ய போகிற உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையாவும். இப்போது தமிழ்நாட்டில் 4 தொகுதிகள் காலியாகி இருக்கிறது. இவருடைய ராஜினாமாவும் ஏற்கப்படுற பட்சத்தில் 5 தொகுதிகள் காலியாகும். 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரும் சூழல் ஏற்படும். இது 5ஓடு நிற்கப் போகிறதா? மேலும் அதிமுக உறுப்பினர்கள் இந்த பாதையை தொடர போகிறாங்களா என்பதை நம்ம பார்க்கணும். இதை பற்றிய மேலும் விவரங்களோடு பாஸ்கர் நம்மோடு இணைந்திருக்கிறார். நம்ம யூகிக்கிறோமா இல்லை இதுதான் உறுதியா? திரு இசக்கி சுப்பையா கையில் இருப்பது ராஜினாமா கடிதம் தானா? இன்னைக்கு இசக்கி சுப்பையா மட்டும்தானா இல்லை மேலும் பெயர்கள் அடிபடுதா? மேலும் விவரங்கள். நேற்று 3 அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்தார்கள். அந்த ராஜினாமா ஏற்கப்பட்டது. நேற்று கொடுக்கப்பட்டது. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்று இசக்கி சுப்பையா வரும்போதே கேட்டோம் அவரிடம் அந்த கடிதம் இருக்கிறதா என்பதை. ராஜினாமா கடிதம் கொடுப்பதற்காக சபாநாயகரை சந்திப்பதற்காக வருகை தந்திருந்தார். ஆனால் வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றால் அவர் கைப்பட எழுதி கொடுக்கக்கூடிய அந்த கடிதத்தை சபாநாயகரிடம் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் சபாநாயகர் அந்த விவகாரத்துல, ராஜினாமா விவகாரத்துல முடிவெடுப்பார். ஆனால் இசக்கி சுப்பையா அந்த எழுத்துப்பூர்வமான கடிதத்தை கொண்டு வரவில்லை என்பதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. அந்த கடிதத்தை கொடுக்கும் பட்சத்துல அவர் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அதன் மீது முடிவெடுப்பார். ஆனால் கடிதம் எதுக்கு வந்தாரு சபாநாயகர் அறைக்கு? ராஜினாமா செய்வதை அடிப்படையாக கொண்டுதான் வந்தார். வாய் வழியா சொல்ல வந்தாரோ? நேரடியாக வருகை தரும்போது அவர் காரை விட்டு இறங்கினவே நம்ம கேள்வியில முன்வைத்தோம். சார், நீங்க கொண்டு வந்த ராஜினாமா கடிதத்தை எங்களுக்கு காட்சிப்படுத்துங்க அப்படிங்கறத நாங்க கோரிக்கையா முன்வைத்தோம், கேள்வியாக முன்வைத்தோம். பாஸ்கர் ராஜினாமா கடிதத்தை எல்லாரும் முன்னாடியும் எழுதுறாரு. சபாநாயகர்
அறை வாயில இருக்கக்கூடிய அறையில உட்காந்து அவர் ராஜினாமா கடிதத்தை எழுதுறாரு. ஒளிப்பதிவாளர்கள் அதை படம் பிடிக்கவே நீங்க கிளம்புங்க நான் எழுதுறேன் அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாம் லைவ்ல அரங்கேறிட்டு இருக்கிற காட்சிகள். ஓகே பாஸ்கர், சபாநாயகர் இசக்கி சுப்பையாவிடம் நீங்கள் கைப்பட எழுதி கொடுக்கும் பட்சத்துல தான் நான் அதன் மீது நடவடிக்கை எடுப்பேன், முடிவெடுப்பேன் அப்படிங்கிறத இசக்கி சுப்பையாவிடம் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இதன் காரணமாக அம்பாசமுத்திரத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இசக்கி சுப்பையா தன் கைப்பட ராஜினாமா கடிதத்தை எழுதக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவையினுடைய சபாநாயகருக்கு அந்த கடிதம் என்பது எழுதப்படும். அவர் எந்த தொகுதி, எந்த தொகுதியினுடைய எண், எதற்காக அவர் ராஜினாமா செய்வதற்கான காரணத்தை குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ராஜினாமா செய்கிறேன் என்பதை தன் கைப்பட எழுதி அவர் சபாநாயகரிடம் கொடுக்கப்படும் போது சபாநாயகர் அந்த கடிதத்தின் மீது உடனடியாக முடிவெடுப்பார். முடிவை செய்தியாளரிடம் தெரிவிப்பார். காரணம் என்னவென்றால் நேற்று 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் கைப்பட எழுதி கொடுத்த அந்த கடிதத்தின் மீது உடனடியாக முடிவெடுத்து ஒரு 20 நிமிடங்களிலேயே அவர் சபாநாயகர் அறிவித்தார். 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை விதியின் அடிப்படையில அவர்கள் தாங்கள் கைப்பட எழுதி கொடுத்தார்கள். அதில் அந்த எழுதி கொடுத்த கடிதத்தில் தாங்கள் எதற்கு ராஜினாமா செய்கிறோம் என்ற காரணத்தை கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்கள் ராஜினாமா செய்வதாக முடிவெடுத்து அந்த கடிதத்தை கொடுத்த அடிப்படையில் நாங்கள் முடிவெடுத்தோம். அந்த அடிப்படையில் தான் 3 தொகுதிகள் காலியாக இருக்கிறதாக சபாநாயகருடைய பெயரை குறிப்பிட்டும் சட்டப்பேரவை செயலாளரை பெயரை குறிப்பிட்டு அரசியலில் வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது அம்பாசமுத்திரத்தினுடைய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா தான் ராஜினாமா செய்வதற்காகவே சபாநாயகர் அறைக்கு வருகை தந்தார். சபாநாயகர் இதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று கேள்வியை முன்வைத்த போது ராஜினாமா செய்வதை தெரிவித்தார். கைப்பட கடிதத்தை எழுதி கொடுத்தால் தான் முடிவெடுக்கிறேன் அப்படிங்கறத சொன்னதன் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கையில் தற்போது ஈடுபட்டு வருகிறார் இசக்கி சுப்பையா.